إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ليبلغ الشاهد الغائب அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்பின் மிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எங்கள் மகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமான். அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகள் ஒன்றான புனிதமிக்க ஜும்ஆ என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக புரிந்து கொண்டோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்திற்கு நேர்வழியை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதியாக ஆற்றிய அந்த உரையில் பல்வேறு செய்திகளை அறிவுரையாக உபதேசமாக மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அந்த அறிவுரைகளை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே வழங்கிவிட்டு இறுதியாக அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இவ்வல்லிகள் ஷாஹிதுல் காயிப, இங்கு வந்திருப்பவர் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைக்கட்டும். ஏனென்றால் ஃபைன்னல் ஷாஹித அஸா யுபல்லிக மன் ஹுவ அவ் ஆலஹு மின்ஹு, அப்படி எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் யாரிடத்தில் எத்தி வைக்கிறார்களோ அவர் கேட்டவரை விட அந்த செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவராக விளங்கிக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையிலே இறுதியாக அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய உபதேசமாக இது இருக்கிறது. இந்த எத்தி வைக்கக்கூடிய அந்த பணி என்பது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய ஜும்ஆ உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விடவும் நம்மை இறைவன் சிறப்புப்படுத்தி இருந்தாலும் இயல்பாகவே
எல்லா மனிதர்களையும் தவறு செய்யக்கூடிய ஒரு இயற்கை நிலையில் தான் இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான். அப்படி தவறு செய்யக்கூடிய இயற்கை நிலையில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் தவறிலேயே இருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அப்படியே மரணித்து மறுமையில் கைசேதம் அடைந்து விடக் கூடாது என்பதற்காக அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நேர்வழியின்பால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பு பணி என்பது மக்களிடத்திலே சத்தியத்தை எடுத்துச் சொல்வதும், நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைப்பதும், நன்மையை தூண்டுவதும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டு தடுப்பதும் மிக முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று எப்பேற்பட்ட தவறு செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடியது தவறு என்று ஒன்றுக்கு பல தடவை அதை சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில், அதை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அழைப்பு பணி செய்ய வேண்டும். இந்த அழைப்பு பணி ஏன் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு முதல்ல மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி தவறு செய்யக்கூடிய இயல்பில் படைக்கப்பட்ட மனிதர்களை அந்த தவறில் இருந்து காப்பது கடமையாக இருக்கிறது. அதே போன்று சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில், எத்தி வைக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் திருந்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் அழைப்பு பணி என்பதை மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்லி காட்டுகிறது. உலகத்திலே அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி இருக்கின்றான். ஏராளமான நபிமார்களை அனுப்பி இருக்கின்றான். அந்த நபிமார்களுடைய பிரதான பணி என்ன? எதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள்? இந்த உலகத்திலே நபிமார்களை இறைவன் ஏன் அனுப்பினான்? அதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய பிரதான பணி என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலக்கது பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பி உள்ளோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு இறை தூதரை, ஒரு நபியை நாம் அனுப்பியிருக்கின்றோம். எதற்காக? அன்இபுதுல்லாஹ வஜ்தனிபுத்தாகூத், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், தீய சக்திகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான். ஒவ்வொரு சமுதாயத்திலும் நாம் தூதர்களை அனுப்பியிருப்பதனுடைய நோக்கம், அவருடைய பணி என்னவென்றால் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், நேர்வழியின்பால் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நேர்வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டும், தீய சக்திகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்தில் நாம் தூதர்களை அனுப்பியுள்ளோம். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கானன்னாஸ் உம்மத்த வாஹிதா, மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தார்கள். ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வமுன்திரீன், நாம் அந்த மனிதர்களுக்கு, ஒரே சமுதாயமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான், நபிமார்களை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? முபஷ்ஷிரீன், சுப செய்தி சொல்வதற்காக. நேர்வழியில் நீங்கள் நடந்தால், நேர்வழியில் நீங்கள் பயணித்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, நீங்கள் சுவனத்திற்குரிய அடியார்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற அந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக. ஓ முன்பிரீன், இன்னும் நீங்கள் தீய வழியிலே பயணித்தால், தீமையான காரியங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் மறுமையில் தோல்வி அடைந்து விடுவீர்கள், நரக நெருப்பிற்கு ஆளானவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காக நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களை அனுப்பியிருப்பதாக திருக்குர்ஆன் சொல்கின்றான். அந்த தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம், எதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள், அவருடைய பிரதான பணி என்ன என்பதை திருக்குர்ஆன் சொல்கின்ற பொழுது மக்களுக்கு சத்தியத்தை எத்தி வைப்பது, வழிகேட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நேர்வழியின்பால் இழுத்து கொண்டு வர வேண்டும், தீய காரியங்களில் பயணிக்கக்கூடிய மக்களை நற்காலியின்பால் அவர்கள் பயணிக்க வைக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி இருப்பதாக சொல்லி காட்டுகிறான்.
அப்ப இந்த நபிமார்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ, எந்த பணியை செய்வதற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். வெறுமனை தொழுகை போன்ற கடமைகளை நிறைவேற்றினால் மட்டும் போதாது, அழைப்பு பணி செய்ய வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை, நாம் எதை நேர்வழி என்று விளங்கியிருக்கிறோமோ, எது வழிகேடு என்று புரிந்திருக்கின்றோமோ அதை மக்களுக்கு அந்த நேர்வழியின்பால் அழைக்க வேண்டும். மக்களை வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் நடக்கவில்லை என்றால் அது ஒரு மிக மோசமான ஒரு பண்பாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறார். அவர்களுடைய வரலாற்றிலே பிரதானமான ஒரு 2 செய்தியை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் படிப்பினை பெறக்கூடிய வகையில 2 செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதுல 2 ஒன்று என்னவென்றால், பொதுவாகவே இந்த பகுத்தறிவு என்பது எது நல்லது, எது கெட்டது, எது நம்மை பாதிக்கும், எதை நம்மை பாதிக்காது, இது குறித்துள்ள அந்த தெளிவான பகுத்தறிவு என்பது, சிந்திக்கக்கூடிய அறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தில் மற்ற ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அவர்கள் அந்த மற்ற ஜீவராசிகளை பொறுத்தவரையும் அவர்களுக்கு மற்ற அறிவுகள் உண்டு. இந்த பகுத்தறிவு, சிந்தித்து உணரக்கூடிய அறிவு என்பது உலகத்தில் மனிதர்களை தவிர யாருக்கும் கிடையாது. ஆனா ஒரு அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு டைம் எறும்புக்கு அந்த பகுத்தறிவு சிந்தனை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றிலே எறும்புக்கு அந்த பகுத்தறிவு சிந்தனையை கொடுக்கின்றான். அந்த சிந்தனை அந்த எறும்புக்கு வந்த உடனே அந்த எறும்புக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்னவென்றால், தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய இனம் அழிந்து போய்விடக்கூடாது, நாசத்தை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதுதான் அந்த எறும்பினுடைய சிந்தனையா வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வஹுஷிர லிசுலைமானு யுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைரி வஹும் யூஸூன். சுலைமானும் அவர்களுடைய படை பட்டாளமும் அப்படி ஒன்று திரண்டு வரக்கூடிய நேரத்திலே ஹத்தா இதா அத்தவ் அலா வாத்தின் நம்லி காலத்து நம்லத்து யா அய்யுஹன் நம்லு துகுல் மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னது சுலைமானு யுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படை பட்டாளம் அப்படி திரண்டு வரக்கூடிய நேரத்திலே ஒரு எறும்பு புற்றுக்கு அருகில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அந்த நேரம் எறும்புக்கு வருது சுலைமானு, அவர்களுடைய படை பட்டாளம் என்பது எறும்புக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட பகுத்தறிவு சிந்தனை எறும்புக்கு உண்டா? கிடையாது. நாம மிதிச்சா அது செத்து போவோம். ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அந்த எறும்புக்கு அந்த சிந்தனையை கொடுக்கின்றான். அந்த சிந்தனை வந்த உடனே அந்த எறும்பு என்ன சொல்கிறது? யா அய்யுஹன் நம்லு துகுல் மசாக்கினக்கும். எறும்பு கூட்டமே, ஒரு எறும்பு பேசுகிறது, எறும்பு கூட்டமே உங்களுடைய புற்றுக்களில் போய் நுழைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சுலைமானும் அவர்களுடைய படைப்பட்டாளமும் உங்களை அறியாமல் மிதித்து கொன்று விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னா, ஒரு பகுத்தறிவு உள்ளவன் தான் தன்னுடைய சமுதாயம் வழிகேட்டிலே நாசத்தின் பக்கம் செல்லக்கூடிய இடத்திலே தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான். இது நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? எப்படி ஒரு எறும்புக்கு ஒரு நேரத்தில் பகுத்தறிவு வந்தவுடன் அதுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை, நம்முடைய இனம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, நம்முடைய இனம் நாசத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது, நம்முடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த எறும்புக்கு அந்த சிந்தனை அந்த நேரத்தில் ஏற்படுகிறது. அப்ப இந்த வரலாறை நாம படிக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். எப்படி எறும்புக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை நமக்கு ஏற்படுகிறதா? அப்படி ஏற்பட்டோமையானால் அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஒவ்வொருவரும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க மாட்டோம். நம்முடைய இனம் அழிவின் பக்கம் சென்று விடக்கூடாது, வழிகேட்டின் பக்கம் சென்று விடக்கூடாது, நாளை மறுமையிலே நரகத்தினுடைய விறகு கட்டைகளாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு சிந்தனை இந்த எறும்பின் மூலமாக நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தது என்றால் நாம இந்த அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் ஆகிவிடுவோம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஹுதுஹுது என்ற ஒரு பறவையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன அவருடைய ஆட்சியில
பறவைகள் எத்தனை இருக்கிறது, அவருடைய படைப்பட்டாளர்கள் அப்படி கணக்கிட்டு வருகின்றார்கள். அப்படி கணக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஹுதுஹுது என்று பெயருடைய ஒரு பறவையை காணவில்லை. அவங்க பார்த்துட்டே வராங்க, என்ன ஹுதுஹுது என்ற பறவையை காணலையே. ஒரு பக்கத்து தையற அந்த பறவை காணாகி விட்டது. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பறவை திரும்பி வந்தது என்றால் அதை நான் கடுமையான முறையிலே தண்டிப்பேன் அல்லது அதை வெட்டிடுவேன் என்று அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லை என்றால் அது காணா போனதுக்கு ஏன் காணா போச்சு, ஏன் தொலைந்து போனது, அதற்கான தெளிவான காரணத்தை அதை சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அதை நான் விடுவேன், உயிரோடு விடுவேன், இல்லைன்னா கடுமையான முறையில் நான் தண்டிப்பேன் என்று சொல்கின்றார்கள். சொல்லி கொஞ்ச நேரமாக அந்த பறவை வந்து விடுகிறது. பறவைக்கு வந்த பகுத்தறிவு உண்டா? ஒரு கூட்டம் அல்லாஹ்வை வணங்குகிறதா அல்லது சூரியனை வணங்குகிறதா, நெருப்பை வணங்குகிறதா என்று பறவைக்கு அப்படிப்பட்ட சிந்தனை உணர்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா என்றால் கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஹுதுஹுது என்ற பறவைக்கு அல்லாஹ் அந்த சிந்தனையை கொடுக்கின்றான். கொடுத்தவுடன் அந்த பறவைக்கு ஏற்படக்கூடிய உணர்வை பாருங்க. வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுகிறது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇ வலஹும் அர்ஷுன் அஸீம். நான் ஒரு அரசியை பார்த்தேன், ஒரு கூட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசியை, ஒரு ராணியை நான் பார்த்தேன். அவளுக்கு எல்லா வஸ்துக்களும் அந்த அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த அரசையும் சரி அந்த கூட்டமும் சரி, இன்னி வஜத்துஹா தம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇ வலஹும் அர்ஷுன் அஸீம் வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு சூரியனுக்கு சஜ்தா செய்யக்கூடிய நிலையில் அந்த சமுதாயத்தை நான் பார்த்தேன். அந்த பறவை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுகிறது, இப்படி செய்யலாமா? வழிகட்ட நிற்கிறாங்களே, அல்லாஹ்வை விட்டு அவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை படைத்த இறைவனுக்கு சஜ்தா செய்வதை விட்டு சூரியனுக்கு சஜ்தா செய்து கொண்டு நிற்கின்றார்களே, இவரை நீங்கள் தடுக்க வேண்டாமா என்பதை போன்று ஹுதுஹுது என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுகிறது. இந்த வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன பாடம் இருக்கிறது? ஒரு மூமின் என்பவர் அழைப்பு பணி செய்யணும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை தடுத்து நிறுத்தணும், நேர்வழியின்பால் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப ஒரே நேரத்தில் ஒரு எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் பகுத்தறிவு வந்த உடனே அது செய்த பணி இந்த தாவா தான். தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கும், தன்னுடைய சமுதாயம் அழிந்துவிடக்கூடாது, தன்னுடைய சமுதாயம் தோல்வி அடைந்து விடக்கூடாது, நாசமாகி விடக்கூடாது என்பதுதான் அவனுடைய சிந்தனையாக இருக்கின்றது. இந்த சிந்தனை உணர்வு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாலும் இருக்கணும். நாம நேர்வழியில் பயணிக்கிறோம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நாம் மட்டும் இருந்தால் போதாது. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தெருவாசிகள், நம்முடைய ஊர்வாசிகள் அனைவரும் இந்த சத்தியத்தில் பயணிக்க வேண்டும். நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும். அதேதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி உரையில சொல்றாங்க, இங்கு வந்திருப்பவர் நான் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் வராதவருக்கு எத்தி வைத்து விடட்டும், சொல்லிவிடட்டும். கேட்டுட்டு அப்படியே அவர் மட்டும் செயல்படுத்த வேண்டாம், அதை வராத மக்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் பெரும்பாலும் அவர்களுக்கு மிகைத்திருந்தது. நபி அவர்களுடைய கவலையும் சிந்தனையும் அதுதான் இருந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும். எதற்கு நாம கவலைப்படுவோம்? எதை நினைச்சு கவலைப்படுவோம்? நம்முடைய கவலை எல்லாம் நம்முடைய குடும்பத்தை நினைச்சு, நாம செய்யக்கூடிய தொழிலை நினைச்சு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நினைச்சு நாம என்ன செய்வோம்? இப்படிதான் நம்முடைய கவலையும் சிந்தனையும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது தெரியுமா? நாம சத்தியத்தை சொல்றோமே, நேர்வழியின் பக்கம் இவர்களை அழைக்கிறோமே, இவர்கள் நேர்வழியின் பால் வரவில்லையே, இந்த சத்தியத்தை அவர்கள் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறார்களே என்பதுதான் அவர்களுடைய கவலையும் சிந்தனையுமாக இருந்தது. அதைதான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும். கவலைப்பட்டு இப்படி இதை நினைச்சு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போலும். அல்லாஹ் ஹாதல் ஹதீஸ் அஸஃபா, இந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக.
அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையெல்லாம் அப்படிதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதான பணி இந்த தாவாவின் பக்கம், இந்த சத்தியத்தை பக்கம் மக்களை அழைப்பது, நன்மை ஏவது, தீமையை தடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில தீமை எங்கு கண்டால் உடனே தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பணியை நாம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நாம இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, தாவாவின் இந்த நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் வழங்குகிறான்? அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், ஒருவர் இஸ்லாத்திலே ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார், ஒரு சிறந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நடைமுறைப்படுத்துவது என்றால் ஒரு இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து இன்னொருவரும் செய்கிறார், அழைக்கின்றார், மாமன் வாங்க நாம தொழுவோம், நாம தீமை விட்டு விலகி இருப்போம். இது மாதிரி ஒரு காரியத்தின் பக்கம், நன்மையான காரியத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார். அதை தானும் செய்கிறார், பிறரையும் அதன் பக்கம் தூண்டுகிறார். அப்படி செய்தார் என்றால் அவருக்கு 2 மடங்கான நன்மைகள் வழங்கப்படுகிறது. ஒன்று அவர் செய்ததுக்கு உண்டான நன்மை, இன்னொன்று மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தாரே அதற்கான நன்மை, இன்னொருவர் அதை செய்வதற்கு காரணமாக இருக்கின்றாரே அதற்கான நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது. நாளை மறுமையில் வெற்றி என்பது நன்மைகளை கொண்டுதான், நன்மைகளை கொண்டுதான் மறுமையில் வெற்றி. அப்ப நன்மைகள் தாறுமாறா இருக்கணும். அந்த நன்மைகளை அதிகமாக அள்ளி தரக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த தாவா. இங்க தொழுகிறோம், தொழுகைக்கான கூலி நமக்கு கிடைச்சிடும். நோன்பு வைக்கிறோம், அதுக்கான கூலி கிடைச்சிடும். தௌஹீதுல இருக்கிறோம், அதற்கான கூலி கிடைச்சிடும். ஆனா இதுவெல்லாம் ஒரு கொஞ்சமான ஒரு கூலியாக தான், நன்மைகளாக தான் இருக்கும். அதிகமான நன்மைகள் மட்டும் வேணும் என்றால் நாம தாவா களத்தில் இருக்கணும். நாம் அறிந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும், நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கணும். இன்னைக்கு தீமைகள் பரவிவிட்ட ஒரு காலமாக இருக்கிறது. இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல அம்சங்களை இன்னைக்கு விளம்பரப்படுத்தி அழைக்கின்றார்கள். வட்டி எடுத்துக் கொள்ளுங்கள், வட்டி என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடு, தடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஹராம் அது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வட்டியின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். பல்வேறு வடிவத்தில் விளம்பரங்களாக சமூக வலைதளங்கள்ல, டிவி தொலைக்காட்சிகள்ல, செய்திகள்ல அந்த வட்டியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, தீமையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆபாசத்தை நோக்கி, சினிமா மோகத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் நாம தாவா செய்ய வேண்டும், மக்களை நன்மையின்பால் அழைக்க வேண்டும், தீமையை விட்டு தடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஃமினின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது அதிகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே தீமையை கண்டாலும் தடுக்காமல் இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு தடவை கடை வீதியில் நடந்து போறாங்க, கடை வீதி பஜார்ல நடந்து போறாங்க. அப்போ ஒவ்வொரு கடைகள்லையும் வியாபார பொருட்கள், ஒரு கடையில கோதுமை விற்கப்படுகிறது, கோதுமை தானியங்கள். அந்த கோதுமையை ரசூலுல்லாஹி செஞ்சாங்கன்னா கையை உள்ள விடுறாங்க, சும்மா கையை அந்த உள்ள விட்டா எடுத்து பார்க்குறாங்க, கையெல்லாம் ஈரமா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அங்க என்ன செய்றாங்க, அதை பார்த்துட்டு உடனே கண்டிக்கிறாங்க, என்னப்பா இது ஈரமா இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பெஞ்சது, அது நனைஞ்சு போச்சு, அதான் ஈரமாயிடுச்சு. அப்படிதான் ஈரமானா என்ன செய்யணும்? நீ அந்த மக்கள் பார்க்கக்கூடிய வகையில வை. நீ காஞ்சதை மட்டும் மேல வச்சுட்டு உள்ள ஈரமா இருக்குத, இது ஏமாற்றக்கூடிய காரியம் இல்லையா, மோசடியான காரியம் இல்லையா? மோசடி செய்பவன், ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. உடனே சொன்னாங்க, தாவா மேற்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சஹாபாக்கள் வெளியில ரோட்ல நின்று அப்படி பேசி நிக்கிறத பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்றாங்க, இப்படி நின்று ஈயாக்கும் ஜுலூஸன், நீங்க பாதையில் நின்று பேசாதீங்க, உடனே கண்டிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, தாவா செய்யறாங்க, இப்படி பாதையில் நின்று பேசாதீங்க, இதை கொண்டு உங்களை எச்சரிக்கின்றேன். அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இதை விட்டா வேற இடம் கிடையாது, அங்க முக்கியமான சில விஷயங்களை பேசணும்னா இது மாதிரி தெருக்கல்ல ரோடுகள் தான் பேச முடியும். இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யறோம்,
டீ கடைகள்ல, தெருக்கள்ல, ரோடுகள்ல, முக்குகள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய காரியங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்ட சஹாபாக்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதை விட்டு உங்களை எச்சரிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இது தவிர்த்து வேற எங்களுக்கு இடம் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா நீங்க கடை வீதியில் நின்று தான் பேசி ஆகணுமா, பாதைகளில் நின்று தான் பேசி ஆகணுமா, அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் அதற்கான கடமையை கொடுத்துட்டு நீங்க பேசுங்க, அதற்கான கடமை நீங்க கொடுங்க. பாதைக்கு சில கடமைகள் உண்டு, அதை செஞ்சுட்டு உங்களால் நிற்க முடிஞ்சா நீங்க பேசுங்க. என்ன கடமை? நீங்க உங்களுடைய பாதைகளை நிற்கும் பொழுது, தெருக்கல்ல நிற்கும் பொழுது முதல்ல பார்வையை தாழ்த்திக்கிறது. இன்னைக்கு முக்கால்வாசி பேர் பாதையை நிற்கிறது பார்வைகளை அடுத்த ஆளை பார்க்கறது தான். யார் வரா, யார் போறா, ஆனா பெண்கள் யாரெல்லாம் வராங்க, இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெருக்கல்ல நிக்கிறத பார்க்கிறோம், பாதைகளை நிக்கிறத பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, நீங்க பாதைகள் நின்று பேச வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் முதல்ல உங்க பார்வையை தாழ்த்தணும். உங்க 2 பேருக்கு மத்தியில தான் உங்க பேச்சு இருக்கணுமே தவிர மூணாவது ஆளின் பக்கம் உங்களுடைய பார்வை செல்லக்கூடாது. அடுத்து யாராவது சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லணும். அடுத்து நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும். அப்படி இதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சா பாதையில இருந்து பேசுங்க, முடியலையா நின்று பேசாதீங்க. உடனே எங்க என்ன செய்யறாங்க, தாவா செய்யக்கூடிய நோக்கத்தில் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுறாங்க. இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதற்கு எந்த நேரம் இந்த மாதிரி பயான் தான் செய்யணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நன்மையவி தீமை தடுக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், மெகாபான் பண்ணணும், திருமண பிரச்சாரங்கள் பண்ணணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், இதுதான் தாவா செய்கிறது. இது மட்டுமல்ல, தனிப்பட்ட ரீதியில ஒருத்தர் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அதை சுட்டி காட்டுவது, அதை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுவது, இது போன்று நம்முடைய தாவாக்கள் அழைப்பு பண்ணி தொடர வேண்டும். அதுதான் நமக்கு மறுமை வெற்றி இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதனுடைய இறுதி உரையில இங்கே வந்திருப்பவர் வராதவருக்கு எட்டி வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த தாவா பணியை நம்முடைய வாழ்க்கையில செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் பில்லா. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில அறிவிப்புகள். அதில் முக்கியமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்க்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் தேதி புதன்கிழமை அரஃபா நோன்பு, வியாழக்கிழமை 28ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள். இந்த அரஃபா நோன்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹாஜிகள் அல்லாத அனைவருக்கும் சுன்னத்தான வழிமுறையாக ஆக்கியிருக்கின்றார்கள். அரஃபா நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நன்மை என்னவென்றால், 2 ஆண்டுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா அந்த அரஃபா நோன்பை அல்லாஹ் ஆக்குகிறான். யார் அரஃபா நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் சென்ற வருடமும் வர இருக்கக்கூடிய வருடமும் இப்படி 2 வருடங்களுக்கான பாவத்திற்கான பரிகாரம். நாளை மறுமை வெற்றி என்பது ஒன்று நன்மைகள் அதிகமாக இருக்கணும், இன்னொன்று நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்பட வேண்டும், அது அழிக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற காரியங்களை காரணமாக ஆக்குகிறான். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு என்பது நம்ம பிறையை கணக்கு வைத்து வரக்கூடிய 27ஆம் தேதி வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த நோன்பை நோட்டு அந்த நன்மையை நாம் அடைய வேண்டும். அடுத்து பெருநாளை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபஹ் தொழுகை முடிந்தவுடன் பெருநாள் அன்று நம்ம தொழ வேண்டிய ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையாக பெருநாள் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குளச்சல் கிளை சார்பாக வளமையாக நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் சரியாக காலை 6:50க்கு தொழுகை நடைபெறும் சார்பாக. அதனால் கரெக்டாக ஏன்னா கொஞ்சம் ஏரியாவில் வச்சுருக்கிறாங்க, இப்போது சுபஹ் சீக்கிரம் வருது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுருக்கிறாங்க. எனவே அதுக்கான சகோதரர்கள் அதுக்கு முன்னாடி தயாராகி 6:50க்குள்ளே அந்த திடலுக்கு வந்தீங்கன்னா அந்த தொழுகை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சரியாக காலை 6:50க்கு ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை குளச்சல் சார்பாக வளைநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி ஆலூர் கிளை சார்பாக மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் சகோதரர் அப்துல் கரீம் அவர்களும் அதே போன்று முகமது அலி அவர்களும் உரையாற்ற உள்ளார்கள்.
அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைவருக்கு சகோதர சகோதரி வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருவிதாங்கோடு கிளை சார்பாக 1 வருட ஆலிமா கோர்ஸ், அதாவது பகுதி நேரம், காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி 1:30 மணி வரை இந்த கிளாஸ் நடக்குது. அப்போ அதுக்கான அட்மிஷன் இப்பொழுது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஜூன் மாதம் வகுப்புகள் தொடங்கும். அதுக்கான அட்மிஷன் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற்றிருக்கிறது. எனவே அதிலே உங்களுடைய பெண் பிள்ளைகளை சேர்த்து பயனடைமாறு கேட்டுக்கொண்டு, அல்லாஹுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் நம்முடைய இம்மை வாழ்க்கையை அமைத்து மறுமை பெற்றிருக்கும் மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்ல என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா நினைக்கின்றான்.